பயணம் சென்றிட பறிவுடன் கூறுங்களே. மகிழ்வூட்டும் வழி பயணம் இது நம் வாழ்வில் தீரும் பயணம். மகிழ்வூட்டும் வழி பயணம் இது நம் வாழ்வில் தீரும் பயணம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சோரை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பல்வேறு நன்மைகளுக்காக, குறிப்பாக இன்று தம்முடைய பிறந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவருக்காகவும், தங்களுடைய திருமண நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களுக்காகவும், பிறந்து போன மேரி ஹெலன் ஜேசிலி, ஜோசப் ஜெயராஜன் ஆகியோருக்காகவும் செபிப்போம். ஆண்டவருக்கு வந்த விதமாக இந்த பலியிலே இணைய உங்களுடைய தகுதியின்மையை ஏற்று ஆண்டவருடைய மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் சிறு பாவமே. ஆகையால் அப்பொழுதென்னையான புனிதையாவே வானதூதர் புனிதர் அனைவரே சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். சபிப்போமாக. இறைவா, உம்முடைய திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளரச் செய்கிறீரே. உம்முடைய அடியார்கள் நம்பிக்கையில பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்க செய்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தாம் முன்னறிவித்தபடியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையில் நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுவேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும்.
ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவரை படுகொலியை காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வர்களாகிய தாவீதை குறித்து நான் சொல்லுவதை மறக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டால் அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் பழிகுழியை காண விட மாட்டீர் என்று கூறியிருக்கின்றார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். 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 நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடமிருந்து ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பை படுகொலியை காண விட மாட்டீர். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஹalleluya, 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 Hallelujah. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றியமாக 28வது அதிகாரம் இறைவசனங்கள் 8 தொடக்கம் 15 முடிய.
கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதேவேளை பெருமகிழ்ச்சியுற்றவர்களாக அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்துக்குள் சென்று நிகழ்ந்த யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அந்த படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவிலே வந்து அவருடைய உடலை திருடிச் சென்று விட்டார்கள் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்குள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதர்களிடையே பரவி இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பான சகோதரரே, இந்த ரெண்டு விதமான செய்தி சொல்றதுக்காக ரெண்டு விதமான ஆட்கள் அனுப்பப்படுறதை கவனித்தனீர்களா? இந்த நற்செய்தி இயேசு பெண்களிட்ட சொல்லி விடுறார், போய் தன்னுடைய சீடர்களிட்ட சொல்ல சொல்லி, தான் உயிர்த்து விட்டார், நீங்கள் கலிலேயாவுக்கு போங்க, அங்கே சந்திப்போம். பயந்து போயிருந்த பெண்கள் மகிழ்ச்சியோடு போனார்கள், துணிவோடு போனார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை கண்டு விட்டார்கள். அதேமாரி இந்த தலைமை குருக்களும் ஒரு செய்தி சொல்ல சொல்லி இந்த காவலர்கிட்ட சொன்னார்கள், பொய் சொல்ல சொல்லி, காசு கொடுத்து பொய் சொல்ல சொன்னார்கள். அவர்களும் சொன்னார்கள். அதனால் அந்த வதந்தி பரவி இருந்தது. நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் யாருக்காக சொல்கிறோம்? நாங்கள் ஏன் சொல்கிறோம்? நாங்கள் ஆண்டவர் இயேசுவிலே உண்மையான அன்பை கொண்டு செய்வது கூலிக்கு மாரடிப்பது. ரெண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும். எது உண்மையானது என்று நாங்கள் சரியாக இனம் கண்டு கொள்ள வேண்டும். சகோதரரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி
ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போஷிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நிலவுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே, உம்முடைய மக்களின் காணிக்கைகளை பெரிவோடு ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம்முடைய பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழு காலம் புதுப்பிக்கப்படுகிற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்வதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவான கிறிஸ்து பலியான சிறப்பான இந்த காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்குகிற மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தன் சாவால் அளித்தவரும் தன்னுடைய உயிர்ப்பால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்காவின் மகிழ்ச்சியோடு உலகமாந்தர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர், தூயவர், தூயவர். வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரானவர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், குருமரபினர், உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடையச் செய்திடலாம். தந்தையே, உயர்த்தலும் நம்பிக்கையோடு பிறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருக்கிற புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மையே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் பெயர் என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை இனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. உங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காகவே பலியாகிற செம்மறி, இவருடைய விருந்திலே பங்கெடுப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தவள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானக விருந்து தந்தார், இதை எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே இருந்தும் உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன்.
நன்றி கூறி செபிப்போமாக. தந்தையே, பாஸ்கா மறை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழியுமாறுமை வேண்டுகிறோம். முடிவில்லாத மீட்பின் வழியிலே பயணம் தொடங்குகிற நாங்கள் உம்முடைய கொடைகளுக்கு தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.